Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். மனத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? முகுந்து செகண்ட் கிளாஸ் படிச்சிருந்தப்போ அன்னைக்கு போய் இந்த பார்டரில் ஃபைட் பண்ணணும், கிரிக்கெட் பேட் வச்சுட்டு துப்பாக்கி மேலே வச்சுப்பான். ஆக்சுவலி அவன் ஆர்மிக்கு போன அப்புறம் தான் ஃபேமிலி லைஃபே இம்பார்ட்டன்ட்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஆஃபீஸராக இருந்தால் நான் தான்ப்பா லீட் பண்ணோம். சோல்ஜர்ஸு ஐ ஷுட் டேக் தம் த கரெக்ட் டைரக்ஷனில் ஆக்ஷன் போய் நான் வி ஹவ் டு ஃபேஸ். அதனால் அவங்கள போய் சொல்லிட்டு நான் பின்னாடி போகிறதுன்றது தப்பு அப்படின்னு எங்கள்கிட்ட அவன் அங்கெல்லாம் நடக்கிறது எதுவுமே சொல்ல மாட்டான். ஒருவேளை நாங்கள் பயந்துருவோமா என்ன தெரியாது. பட் இந்துவையும் கேட்டேன் நான், இந்துட்டையும். இப்போ இந்த 44RR வந்து முகுந்தவர்கள் அந்த டீம்ல இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை பத்தின அந்த புரிதல்லாம் அப்போ எவ்வளவு தெரியாதுமா? அப்போ டவுட் எனக்கெல்லாம் இருந்தது, கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைவர் சினிமா பார்க்கணும்னா பிகினிங்லேருந்து பார்க்கணும், இல்லைன்னா பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ இந்த ஒரு விஷயம் சொன்னான், ஈஸியாக அவளை இது பண்ணிவிடுவான். ஸ்வீட்டி உங்களை ஸ்வீட்டின்னு கூப்பிடுவாரு. 1 கிலோ பால்கோவா வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு அவன் தரப்பான், எனக்கு தெரியாமல் கொஞ்சம் குறையும். அடுத்து நான் தரப்பேன், குறையும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் 2 பேரும் டேங்க்கில் உட்காந்து போயிருக்கோம். ஆம், டேங்க்கில் உட்காந்து நான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வருவேன். 10 டேஸ் லீவில் வருவேன். சொல்லாத, லெட் இட் பி எ சர்ப்ரைஸ் நான். பட் அப்போ தான் ஃப்ளாக் எல்லாம் போட்டு டியூட்டியில் இருக்கிறச்சேவே செத்து போயிடணும்னு சொன்னான். அண்ணா போய் தட்டுச்சு, இந்துக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு. சொன்னதான் அவளுக்கு ஸ்டேட் ஆஃப் ஷாக். அப்படியே சேஃப்டி கேட்ச் போடுச்சு, தெரியாமல் யாரோ ட்ரிகர் அமைக்கிட்டாரு. அது எங்கேயோ பட்டுட்டு இவன் முதுகில் ஏறி எடுத்து. அதனால தெரியல எனக்கு, அவன் வருவான் தான் இருந்தது. முகுந்தோட இது பார்க்கறச்சே கூட எனக்கு அவன் மூஞ்சி மாதிரியே தெரியல எனக்கு. ஆக்சுவலி நீங்க பால்கோவா பிடிக்கும்னு சொல்லிருந்தீங்க இல்லையா, அதனாலே ஸ்பெஷல் பால்கோவா. இன்னைக்கு நம்ம நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம்னா அமரன் படம் வந்ததுக்கு அப்புறமா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட குடும்பம் தான். ஸோ அவங்க அப்பா திரு வரதராஜன் அவர்களும் அம்மா கீதா வரதராஜன் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. இன்னும் நம்ம முகுந்த் அவர்களை பேசி கொண்டாடலாம். வணக்கம் அப்பா அம்மா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் பாத்தீங்களாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முகுந்த் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து அசோக சக்ரா விருது வாங்கினவங்க ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ அந்த விருதை வாங்கின உயரிய பெருமைக்குரிய ஒரு நபர். ஸோ அதை பத்தி சொல்லுங்கம்மா. முகுந்த் சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிச்சு செகண்ட் கிளாஸ் படிச்சிருந்தப்போ அன்னைக்கு போய் இந்த பார்டரில் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கிரிக்கெட் பேட் வச்சுட்டு அது துப்பாக்கி மேலே வச்சுப்பான். இந்த மாதிரி பிடிக்கும். நான் சரி இது குழந்தை ஏதோ சினிமா பார்த்தான்னு நினச்சேன். பிகாஸ் என்னோடய சிஸ்டர்ஸ் 2 பேரும் மேரி பண்ணது ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஏர் கமோடராக இருந்தார் ஃப்ளையிங்கில், இன்னொருத்தர் வந்து இன்ஃபென்ட்ரி. பட் அவங்க யாரும் பேசலை என் பையனோட. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த மாதிரி அவனுக்கு ஆசை வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் சேரணுன்னு தான். அப்போ தான் என் கசின் ஒருத்தர் இறந்துட்டார், ஃபைட்டர் பைலட். அதனால் எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ட்ரை பண்ணால் கிடச்சிக்குமோ தெரியாது. பட் நான் அதை ஒன்றும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் இந்த குழந்தைக்கு இவனுக்கு எப்படி இந்த ஆசை வந்ததுன்னு இன்னும் தெரியல. அவனுக்கு தான் பெரிய ஆளாக வந்து வரணும். இவ கூட சொல்லுவா, நீ ஓடிஎல்லாம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தானே, 9 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ கேன் கம் அவுட். இவ கூட சொன்னால் வெளில வந்துடுறா நீ அப்படின்னா. இல்லை அதெல்லாம் முடியாதுமா, என்னோட இது என்னென்னா ஆம்பிஷன் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும். ஜென்ரலாக ஆக முடியாது பரவாயில்ல, இல்லை ஒரு லெஃப்டினன்ட் ஜென்ரல், மேஜர் ஜென்ரல் அந்த மாதிரி ஆகிட்டு நான் ரிட்டையர் ஆகிறதான் எனக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் என்னோட திருப்தின்னு சொன்னான். பொதுவாக குழந்தைங்க வளரும்போது என்ன ஆக போறீங்கன்னு கேட்டால் டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பைலட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். முகுந்த் அவர்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அப்படி சொல்லியிருக்காரு, நான் ஆர்மிக்கு போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் என்னமா சொன்னீங்க? நான் இருக்க வேண்டாம் தான் சொன்னேன். ஓகே. ஆமாம், ஏன்னா என் சிஸ்டர்லாம் நல்லா கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க இன்ஃபென்ட்ரி எல்லாம் இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல். ஸோ நான் வேண்டாம் தான் சொன்னேன். நான் இருக்க ரெடியாக. ஆமாம், நீங்களும் உங்கள் பையனும் எவ்வளோ க்ளோஸ்? உங்களுக்குள்ள உள்ள ஜாலியான கான்வர்சேஷன்லாம் என்னென்ன? அதெல்லாம் அது இருக்கு. அப்போல்லாம் க்ளோஸ் எல்லாம் கிடையாது.
ஆக்சுவலி அவன் ஆர்மிக்கு போன அப்புறம் தான் ஃபேமிலி லைஃபே இம்பார்ட்டண்ட்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் அப்புறம்தான் இருக்க அவனுக்கு தெரிஞ்சது. அப்போ இருக்க அம்மா எப்படா விடுவோம், ரோட்டில் போய் விளையாடலாம் தான் அவன் இருப்பான். அந்த எஸ்ஏஜி திருவான்மியூரில் இருந்தோம் நாங்கள் 10 இயர்ஸாக. எப்போ இப்போ விடுவோமே அப்போ அம்மா பிடிச்சி உள்ளே போட்டுருவா, அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ எனக்கு டைமே கிடைக்கல, பசங்கள்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது. ஸோ அதனால் வேலையே சரியாக இருக்கும். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியில் வேலை எல்லாம் நிறைய இருக்கும். இவரும் இப்போ இருக்க திருவான்மியூர்லேருந்து அங்கே இருக்க இப்போ மவுண்ட் ரோடு ஆஃபீஸ் போனோம். ஸோ 6:45 கிளம்பிடுவார். இவருக்கு எப்போவுமே டைம் கீப்பப் பண்ணோம். ஸோ இப்போ 6:45 கிளம்பினேன்னா நம்ம இருக்க எப்போ ப்ரிப்பேர் பண்ணோம் பாருங்கள் ஃபுட்டெல்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி டைம் பார்த்து தான் போவார். கொஞ்சம் முன்னாடியே போய் உட்காரணும் ஆஃபீஸ்க்கெல்லாம். இவரெல்லாம் பெர்ஃபெக்டாக டைம் கீப்பப் பண்ணுறவர் சார். ரொம்ப டிசிப்ளின். ஆமாம், ரொம்ப டிசிப்ளின். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அஸ் அன் ஆஃபீஸர் மேனேஜராக இருந்துச்சு கூட ஷட்டர்ஸ் நான் தான் திறப்பேன். ஆமாம் ஆமாம். செக்யூரிட்டி வரதுக்கு முன்னாடி போய் பூட்டை திறந்த உடனே ஷட்டர்ஸ் அவர் தூக்குவார். இல்லை கேரளாலேயே, ஆமாம் கேரளாலேயே என்ன வந்து திட்டுவா. அவள் வந்து சொல்லுவா, என்ன மேடம் நீங்கள் இருக்க சாரை அவ்வளோ சுருக்க அனுப்பிடுறீங்களே. ஜாப் போயிடுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை கேரளாவில் இல்லை. அப்போ இங்கே வந்து நம்ம இது போகிறதுக்கு 1 hour ஆகும் இல்லையா. திருவான்மியூர்லேருந்து மவுண்ட் ரோடு அப்போல்லாம் த்ரூ பஸ் எல்லாம் கிடையாது, 2 பஸ்ஸு பிடிச்சி தான் போடணும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் தான். ஜஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு எதுக்கு தான் பேங்க்கு பிரான்ச், அங்கே போயிடுவோம். சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் இருப்பேன். குழந்தைகள்லாம் வந்து சண்டேல வந்து விளையாடும். ஆமாம். நான் நினைக்கிறேன் நீங்க வந்து பேங்க் ஓபன் பண்றதுக்கு செக்யூரிட்டி கூட நானும் போய் ஷட்டரை திறப்பேன்னு சொன்னீங்க. ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்தாலும் நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு தயங்கினது இல்லை. இதே குவாலிட்டி தான் உங்க பையனுக்கும் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் கவர்மெண்ட்லேயே வந்து அந்த அசோக சக்கர விருது கொடுக்கும்போது முகுந்தவர்களை பற்றி சொல்லும்போது 4 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து கிரேட் லீடர்ஷிப், பின்னாடி எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருந்தாலும் தான் முன்னாடி வந்து நின்று வழி நடத்தியிருக்காரு, அப்புறம் பிளான் பண்ணது, அவருடைய வேகமான செயல்பாடு, அவரோட தைரியம், இதெல்லாம் சொல்லி அந்த விருது வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னால் அதெல்லாம் ரிலேட் பண்ண முடியுது. நம்ம அதான் ஒருத்தர் கேட்டார், இவர் மேஜர் தானே, இவர் ஏன் முதல்ல போகிறாரு அப்படின்னு. அவன் முன்னாடியே சொல்லியிருக்கான், ஆஃபீஸராக இருந்தால் நான் தான்ப்பா லீட் பண்ணோம், சோல்ஜர்ஸு ஐ ஷுட் டேக் தம் த கரெக்ட் டைரக்ஷன் ஆக்ஷன் போய் வி ஹவ் டு ஃபேஸ். அதனால் அவங்கள போய் சொல்லிட்டு நான் பின்னாடி போகிறதுன்றது தப்பு அப்படின்னு எங்ககிட்ட அவன் சொல்லியிருக்கான். ஆனால் ஒருத்தர் ஆர்மிலே சொன்னார் ஏன் போயிருக்கணும்னாரு. அதுக்காக சரி நம்ம ஒன்றும் ஆர்டர் பண்ணிட்டு பின்னாடி கூட நின்று இருக்கலாம், ஆனால் முன்னாடி போனாங்க அப்படின்றது இட்ஸ் a great leadership not really. அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காருப்பா காஷ்மீரில் உள்ள குளிர்? ஒன்றுமே ஷேர் பண்ண மாட்டான். வீட்டில் எதுவுமே பேச மாட்டான். அங்கே நிம்மதிக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கெல்லாம் நடக்கிறது எதுவுமே சொல்ல மாட்டான். ஒருவேளை நாங்கள் பயந்துருவோமா என்ன தெரியாது. பட் இந்துவையும் கேட்டேன் நான், இந்துவிட்டையும் ஒன்றும் சொன்னதில்லை. அவள் இருக்க வீட்டில் எல்லாம் பேசவே மாட்டாவா. வேலையை பற்றி ஷேர் பண்ணாமல் வேலையை பற்றி ஷேர் பண்ணதே கிடையாது. முகுந்த் அவர்கள் இருந்தது 44RR டீம் அப்படின்றது, அதை பற்றி சொல்லுங்கப்பா. 44RRன்றது உங்களுக்கு காஷ்மீரில் தான் இருக்கும். ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் சொல்லுவாங்க. காஷ்மீர் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, 90 டிவிஷன்ஸும் இன்னும் இருக்குது, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் அதில் போகிறதுனாக்க எல்லாருக்குமே கொஞ்சம் டெஃபினட்டாக நம்ம டேர்மில் ஒரு டேர்ம் போய் சர்வ் பண்ண வேண்டி வரும். அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் ஆர்ஆரில் போனாலே சரி என்னடா அது காஷ்மீர் இப்போ கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லைன்னு. இப்போ ஆர்டிகல் 370 எடுத்தாச்சு, அதனால இருக்குது. இப்போ நிறையா பேருக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் பண்ணுறாங்க. இப்போ சினிமாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தர் முஸ்லீம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆர்மிக்கு. பட் அந்த ஆர்ஆர்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் போயிட்டு. ஆக்சுவலாக முகுந்த் அந்த 2 years கோர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சு யூ வாஸ் டு கோ பேக் திருப்பி 22 ராஜ்புத். அந்த ஆர்டர்ஸ் கூட போட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடியே திஸ் ஹேப்பன், இந்த என்கவுண்டரில் யூ வாஸ் ஹர்ட். இப்போ இந்த 44RR வந்து முகுந்த் அவர்கள் அந்த டீமில் இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை பற்றின அந்த புரிதல்லாம் அப்போ எவ்வளோ தெரியாதுமா? அப்போ ஒன்றுமே தெரியாதுமா, ஒன்றும் தெரியாது. அது எவ்வளோ ஹார்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இல்லை இப்போ தான் அதெல்லாம் படிக்கிறோம். படித்தா தான் இப்போ பார்த்தா எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ அந்த சில சோல்ஜர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க என் மடியில் தான் படுத்துட்டு உசுர விட்டார் முகுந்தன் எல்லாம் கேட்கறச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. பட் ஒரு சோல்ஜரை பார்த்தேன் காஷ்மீரில் போய் இந்த பனியில் விழுந்து 30-40 அடி 50 அடியில் போயிட்டேன் சார், நான் உசுரே போயிடுதுன்னு நினச்சேன்.
பட் என்னை காப்பாற்றிட்டாங்க, இன்னும் எனக்கு வந்து நான் உசுரோடு இருக்கேன்றது நம்பிக்கை வரல அப்படின்னு அப்படி சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ பனி எப்படி தான் காட்ஸ் கிரேஸ் தான் சர்வே பண்ணுறாரு அவர். அவர் இங்க வரும்போது அந்த மாதிரி தாடியோட இருப்பாரா இல்ல ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவ்ல தான் இருப்பாராமா? இங்கே வச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிறச்சே க்ளீன் ஷேவன் தான் இருந்தான். இந்த கடைசி 2014 ஜனவரி 31 லெஃப்ட் ஃபார் காஷ்மீர். இப்போ தான் நான் போயிட்டு அவன் அந்த ஃப்ளாட் எல்லாம் வாங்குறதுக்கு அவன்கிட்ட இந்த பவரா பட்டாணி கோர்ஸ் கையெழுத்துலாம் வாங்க போயிருந்தேன். இங்க சென்னையில தான் இல்லையா? இல்லை பெங்களூர் போயிருந்தேன். அங்கே தான் அவன் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ கொண்டு என்னை ஸ்டேஷனில் விட்டான். எனக்கு 11 மணிக்கு ட்ரெயினா, 4 மணிக்கு ஹஸ் டு கோ டு ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், நீ எதுக்கடா வர ஸ்டேஷனுக்கு 11 மணி, அப்புறம் 4 மணிக்கு ஃப்ளைட்னா அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே போகணுன்னு. இல்லைப்பா நான் வரேன், ஊருக்கு போச்சு நான் உன்னை பார்த்து சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வந்தான். பட் ஒன்றும் சொல்லலை. பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவன் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்ச போது அவன் சொன்னான், அப்பா வந்து அம்மாட்டையும் இந்துட்டெலாம் சொல்லாத, 12th ஏப்ரல் 2014 நான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வருவேன், 10 டேஸ் லீவில் வருவேன், சொல்லாத, லெட் இட் பி எ சர்ப்ரைஸ்னா. பட் அப்போ தான் திஸ் ஹேப்பன், மார்டேடம், தி வாஸ் மார்டேட். ஃப்ளாட்டுக்கோசம் ஒரு இது கொடுத்தாங்க, பவரா பண்ண அன்றைக்கி அந்த ரூபியில் கேட்டாங்க, சார் லைஃப் சர்டிஃபிகேட் வேணும்னு. தட் டே எனக்கு தெரியல, மை மைண்ட் வாஸ் ஸோ பேட். நான் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், நீ பேப்பர் பாருமா, லைஃப் சர்டிஃபிகேட்டே வேணாம், முகத்துக்கு இஸ் நோ மோர் அப்படின்னு. ஷீ ஃபெல்ட் வெரி பேட். சாரி சார் நான் அந்த மாதிரி சொன்னேன். நான் சொன்னேன், உண்மை நான் பேசினே தப்புமா விட்டுருன்னு. ஏன்னா அந்த இது அவுட் ஆஃப் இது ஐ டோல்ட் லைக் தட். ஏன்னா அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன. அந்த ஒரு இதில் பேசிட்டேன், அவ்வளோதான். அப்போ கடைசியா நீங்க பார்த்தது வந்து 2014ல ஜனவரி 31 தான் நீங்க பார்த்தீங்க. அம்மா எப்போ பார்த்தீங்க முகுந்த் வந்து இல்லை பொங்கல் போது வந்தான். அப்போ பொங்கல் போது வந்தப்போ சொன்னான், இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் அப்படிலாம் சொன்னான். ஆசீர்வாதம் பண்ணு. நான் சுருக்க வந்துடுறா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆசீர்வாதம் பண்ணேன்னா என்ன இருக்க, இவர் மாதிரி இவர் சிஸ்டர் ஹஸ்பண்ட் இருக்கு இல்லையா, அவளை மாதிரி வந்துருன்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, நீ இருக்க அடுத்த வருஷமே ரிட்டையர் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது இருக்க அவன் சொன்னான், நீ இருக்க வாட் அ மதர் யுவர், நீ இருக்க லெஃப்டினன்ட் ஜெனரல், ஜென்ரல் அட்லீஸ்ட் ஜென்ரல் இல்லைன்னா கூட லெஃப்டினன்ட் ஜெனரல் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நினச்சிட்டேன், நீ இருக்க சுருக்கம் வந்துருங்கிறியே அப்படின்னு சொன்னான். ஆனால் அப்புறம் அப்போ வந்து சொன்னான், இந்த பொங்கல் போது சொன்னான், ஃபைனல் ஆமாம் யூனிஃபார்ம் இல்லை இதெல்லாம் போட்டு ஃப்ளாக் எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் டியூட்டியில் இருக்கிறச்சேவே செத்து போயிடணும்னு சொன்னான். அப்படியா? ஆமாம் ஆமாம் அப்போவே சொன்னான். இப்போ அதை நினைக்கிறச்சு தான். ஆமாம் அது நினைக்கிறச்சே தான் எனக்கு ரொம்ப. ஆனால் இந்துட்ட சொன்னான், நீ இருக்க கவலைப்படாதே, நீ இருக்க அம்மா ப்ரே பண்ணிப்பா, நன்னா ப்ரே பண்ணுவா, ஸோ எனக்கு ஒன்றும் ஆகாது, ஜாஸ்தி பண்ணால் கை கால் எல்லாம் உடையும், அவ்வளோதான், நான் எனக்கு உசுறு போகாது, நான் உசுரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஜனவரி அந்த பொங்கலுக்கு. ஆமாம் பொங்கலுக்கு வரச்சு அப்போ சொன்னான். அப்போ சகுனமாக சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ அதுதான் லாஸ்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இந்து இருக்கா? இல்லை இந்து இருக்கா, அது இருக்க அவளுக்கும் இப்போ ஏன் இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்குது, அவள் இருக்க நான் இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஸோ அவளும் ஒன்றும் சொல்லலை. அப்போ அம்மா அவன் உடனே சொல்லிட்டான். ஸோ அதனால இந்து ஒன்றும் சொல்லலை. இல்லை அம்மா வேண்டிண்டா அது நடக்கும். ஆமாம் அப்படி ஒரு பிலீஃப், பயங்கர நம்பிக்கை. ஆமாம் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆமாம் ஓ எதுனாலும் உங்ககிட்ட சொல்லி ஆமாம் வேண்டிக்கோன்னு சொல்லிட்டோம். அதனால அவ்வளோ நடக்கும்னா அதனால தான் அவனுக்கு இந்த வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் ஜென்ரல் ஆவண்டா லெஃப்டினன்ட் ஜெனரல் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணலையேன்னு கொஞ்சம் வருத்தத்தில் தான் போனான். இப்போ தோன்றது ஒருவேளை நாம் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு இப்போ தோன்றது எனக்கு. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா அவனானும் சந்தோஷமாக போயிருப்பேனே அப்படின்னு. பட் எல்லா அம்மாவுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனசு தானே உங்களுக்கும் இருந்தது. அதில் எந்த வித்தியாசமும் இல்லையா? என் பையன் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானே. எப்போ ஃபோன் பேசியிருந்தீங்கம்மா கடைசியில்? ஃபோன் பேசினது அவன் பர்த்டேக்கு, ஏப்ரல் 12. ஆமாம் விஷ் பண்ணதுக்கு. அப்போ என்ன சொன்னார் முகுந்த்? சந்தோஷமாக இருக்குது, நான் இருக்க வந்துடுவேன், இப்போ என்ன எனக்கு டியூட்டி இங்கே முடிஞ்சு போகிறது, ஸோ 1 மந்தில் இது போட்டுருவோம் இப்படிலாம் சொன்னான். யூனிட்டுக்கே போயிடுவேன். அவள் யூனிட் 22 ஆச்சு போட்டோம் யூனிட்.
ஆக்சுவலி ஆமாம் ஆமாம் அது வந்து ஆக்சுவலி இவனுக்கு வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும். அவன் இருக்க ஹனுமான்ஜி பிடிக்கும் அவனுக்கு. இந்த ஹனுமான் சல்லீசாலாம் முதல்லலாம் படிக்கிறதுக்கு புக்கெல்லாம் எடுத்துன்னு போவான். அதெல்லாம் படிப்பான், எல்லாம் படிப்பான். உடனே அவன் சொன்னான், எங்களோட இந்த இது யூனிட்டோட இதுவும் ஹனுமான் தான் இது இருக்கா, இந்த 22 ராஜ்புட்டில் வந்து இவர் தான் ஆஞ்சநேயர் தான். ஓ அப்படியா? ஆமாம் அவன் மனசு போலயே அது இது இருக்கு. யூனிட்டோட இதுவுமே இந்த லோகோவா? ஆமாம் லோகோ, ஆமாம் லோகோ சிம்பிளே ஆஞ்சநேயர் அது மாதிரி தான் ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம் அவா இருக்கு. ஜெய் பஜ்ரங்கவல்லி அதுதான் யூனிட்டே அவா இருக்க. அவள் தான் அவளோடது ஆஞ்சநேயர் இது ஃப்ளாகில் அப்புறம் தான் நான் பார்த்தேன். இவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சா இல்லையா, அப்போ அந்த புக்கில் பார்த்தேன். ஆனால் அவன் அது சந்தோஷமாக சொன்னான். முகுந்து வந்து எனக்கும் அம்மா ஆஞ்சநேயரே என்ன இருக்கு அங்கே அனுப்பிச்சு. ஆமாம் அது கொஞ்சம் இது இருக்குட்டு ஐயப்பனும் பிடிக்கும் அவனுக்கு. ஆமாம் அது இவெல்லாம் போயிட்டு இருந்தாள். இப்போ இந்துவோ இல்ல நீங்க 2 பேருமோ அவர் முகுந்தவர்கள் ஒர்க் பண்ற இடத்துக்கு எப்பயாச்சும் போயிருக்கீங்களா? பக்கத்து அந்த இந்த சைடு. மாவுக்கு போயிருக்கோம். மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வார்னுவாங்க இண்டோரில். இல்லை அப்போ இது பீஸ் ஏரியாவில் இருக்கிறச்சே போயிருக்கோம். ஓகே. பீஸ் ஏரியானா அது வேற ஃபேமிலியோட இருக்கிறது. மாவூர்ல தான் இருந்தது. அந்த இது இண்டோர் பக்கத்துல மத்திய பிரதேஷ்ல. ஸோ அங்க இருக்கிறச்சே நாங்க எல்லாருமே போயிருந்தீங்க. போயிருந்தீங்க. ஆமா ஆமா அது நல்லா இருக்கும்லம்மா. ஆனா ஆமா, ஆமா. மிலிட்டரி ஆஃபீஸருங்கும் போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற அந்த மரியாதை, அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும்ல. நீங்க நினைச்சிருப்பீங்க அம்மா கண்டிப்பா நம்ம பையனை வேணாம்னு சொன்னோம், பட் நம்ம பையனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்லம்மா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க 2 பேரும் டேங்க்ல உட்காந்து போயிருக்கோம். அப்படியா? ஆம், டேங்க்ல உட்காந்து எங்கள் ஆஷம் போயிருக்கான். என்ஜாய் பண்ணீங்களா அப்போ? நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்பதான் இந்த இந்திரன் சினிமா எல்லாம் வந்ததே, அவனோட எல்லாம் போனோமே. அப்படியா? ரஜினி சார் மூவி எந்திரன்லாம் அப்போ போனீங்களா சேர்ந்து? இதம்மா நாங்கள் இண்டோர் போகிறோம் பாம்பேலேருந்து. அன்றைக்கி சொன்னால் அப்பா நான் புக் பண்ணியிருக்கேன் நம்ம போகலாம் அப்படின்னா, சரின்ட்டு அங்கே ஸ்டேஷன்லேருந்து எங்களை அழைச்சின்னு போயிட்டு சீக்கிரம் சாப்பிட திருப்பி போகணும் அப்படின்னா, சீக்கிரம் சாப்பிட்டோடனே திருப்பி உடனே கிளம்பிட்டோம். அவன் நேனோ தான் வச்சுருந்தான், சின்ன காரு. அதில் வந்து அவனுக்கு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகணுன்றதுக்கு ஒரு ஸ்பீடாக போயிருக்கான். இப்போ இந்து வேறு ஒரு ப்ரெக்னென்ட்டு, எங்களுக்கெல்லாம் ஒரே பயமாக இருந்து, என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன். இல்லைப்பா, அது தலைவர் சினிமா பார்க்கணுன்னா பிகினிங்லேருந்து பார்க்கணும், இல்லைன்னா பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ இந்து ஒரு விஷயம் சொன்னான், அப்பா உங்கள் பிள்ளை என்ன பண்ணார் தெரியுமான்னு. என்னம்மா அப்படின்னு. சிஓவோட ஒய்ஃப் கேட்டால் ஹிந்தியில் புக் பண்ண எந்திரன் பார்க்குறதுக்கு வரமாட்டேன்ட்டார். ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மாலாம் வரா, அது எந்திரன் நான் தமிழில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னால் பரவாயில்ல, நீ ஹிந்திலையும் பாரு தமிழ்லையும் பாருண்ணா. சொல்ல முடியாது, ரஜினி சினிமாவுன்னா ஹிந்தி தமிழில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் திட்டெல்லாம் இந்துக்கு தான் கிடச்சி. ஆமா ஆமா அவங்க சிவா ஒய்ஃப். ஏன்னா யூனிட்டி அவங்க சொல்றது கரெக்டு தான். ஏன்னா யூனிட்டி இருக்கணும். அவள்லாம் இதைத்தான் போவா, சேர்ந்து தான் அவள் சினிமா போகிறதுன்னு சேர்ந்து தான் போய் ஆனோம். அங்கே இருக்க அது ரூல் இருக்கு. பட் அவளும் கரெக்டு, என் பையனும் ஒரு கரெக்டு. கரெக்ட். ஆமாம்மா அம்மா விட்டு கொடுக்கல. என் பையன் நல்லா விட்டு கொடுப்பேன் நான். அதே இந்து இருக்க சொல்லுவா, அம்மா என்னதான் இருந்தாலும் இவர் இருக்க மாட்டு பண்ண சப்போர்ட் பண்ணுவா, நான் இருக்க பையனை விட்டு பையனை தான் சப்போர்ட் பண்ணி பையனை தான் சப்போர்ட் பண்ணுவேன். அம்மா எப்படி காதல வந்து எப்படி ஏத்துக்கிட்டீங்க பையனோட காதல? இல்லை அதெல்லாம் அவன் இருக்க ஃபர்ஸ்ட் வந்து அவன் இருக்க அவளை இப்போ ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண. வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு வந்திருக்கான், ஃப்ரெண்டு தான். அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணா எல்லாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்ன சினிமாவில் பார்க்குற மாதிரி கிடையாது, அவன் இருக்க ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அரியர்ஸ் கிளியர் பண்ண வரா அப்படிலாம் சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அப்போ நீங்க கொஞ்சம் தான் சின்னதா கூட டவுட் பண்ணல? அப்போ டவுட் எனக்கெல்லாம் இருந்தது, எனக்கெல்லாம் இருந்தது. கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியாமா? எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அவன் வந்து ஏதோ சொல்கிறான், ஏதோ எழுதுறான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு நான் ரூம்லேருந்து வெளில வந்தேன், பார்த்தா 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக உட்காந்தான். என்னடா முக்குந்து அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா. டேய் சொல்லு, நம்ம ஃபேமிலியில் எல்லாம் நம்மளை தள்ளி வச்சுருவாங்க, சொல்லு நீன்னு. இல்லைப்பா நாங்கள் வி ஆர் இன் லவ் அப்படின்னா. டேய் ரொம்ப கஷ்டண்டான்னு. அப்பாவும் அம்மா ஒத்துண்டா போகிறோம்ப்பா, எனக்கு உலகத்தில் வேறு யாரும் ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னா. அந்த மாதிரி சொல்லி சரி எனக்கு வந்து உடனே சரி குழந்தை ஆசைப்படுறதேன்னு சரின்ட்டேன். அந்த பொண்ணும் அப்போல்லாம் ரொம்ப அதுவும் அப்பான்னு தான் கூப்பிடும். சரி அந்த இதில் நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் அம்மாவை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். முகுந்த் அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு உங்களை? அம்மாவை கன்வின்ஸ் பண்ணான்னா அவன் இருக்க சரி பையனுக்கு பிடிக்கலன்னா நேச்சுரலி ஒரு அம்மாவுக்கு வீக்னஸ் தானே. ஆமா. அதுதான் அது இருக்க அவன் சொன்னான், நீ இருக்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னான். அது பாரதியார் கவிதை. அது இருக்க அது சொன்னான். நீங்க தான் சின்ன வயசுல அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆமாமா இவன் கல்யாணத்தப்ப கரெக்டா உங்ககிட்ட அப்ளை பண்ணிருக்காரு. ஆமாமா இல்ல அது இருக்க ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் சினிமேட்டிக்கா தான் பாரு இவ மூஞ்சியை பாரு, இவ குழந்தை மூஞ்சியை பாரு அப்படி எல்லாம் சொல்லுவான். அப்படி எல்லாம் நான் சொல்லுவான். ஆமா ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே இந்த இது மாதிரிதான் சினிமேட்டிக் மாதிரி இப்படி இப்படிதான் பண்ணி அவன் சொல்லுவான், பாரு இந்த மூஞ்சியை மட்டும் பாரு, குழந்தை மூஞ்சியை பாரு அப்படியெல்லாம் சொல்லுவான். ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஈஸியா அவளை இது பண்ணிடுவான், ஸ்வீட்டி அப்படின்னு உங்களை ஸ்வீட்டின்னு கூப்பிடுவாரு. அவ்வளோ எல்லா இதுவும் போயிடும். அதானே நீங்க கூட கூப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல பையன் வந்து ஸ்வீட்டின்னு கூப்பிடும் போது எவ்வளவு என்ன டைவர்ஸ் கொண்டு போய் விட்டுறாரு மாட்டாங்க. உங்களை எப்படி சார் கூப்பிடுவாங்க? இல்ல யார் என்ன இல்ல இல்ல முகுந்த் வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாரு? நான் வந்து மாம்பழம் ரங்கநாத் ஸ்ட்ரீட்மா. அந்த காலத்துலயே நாங்க இந்த மாம்பழம் தமிழ் பேசுவோம் எல்லாருமே. அந்த காலத்து நாங்க சின்ன பசங்கலாம் இப்போ நைனான்லாம் சொல்லுவாங்க, நானும் அது மாதிரி சொல்லியிருக்கேன். பட் இவனுக்கு நான் சொல்லி கொடுத்தது இல்லை. எப்பாவது நம்மள அட்ராக்ட் பண்ணா நைனான்னு கூப்பிடுவான். எப்பவுமே எப்பவும் இல்ல அப்பா தான் கூப்பிடுவான் எப்பவுமே. ஏதாவது கொஞ்சம் அதாவது காரியம் ஆனா அப்பான்னு கூப்பிட்டுப்பான், என்ன ஸ்வீட்டிம்பா. பாக்கி சமயத்துல அம்மா தான் கூப்பிடுவான். நைனா பால்கோவா வாங்கிட்டு வரியா? ஆமா 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 காரியம் ஆனா அவன் இருக்க நைனான்னு கூப்பிடுவான். பால்கோவா பிடிக்குமாமா அப்பாவுக்கு பையனுக்கும்? பையன்லாம் ஸ்வீட்டுன்னு சொன்னாலே ஒன்று சொன்னாலே பிடிக்கும். அப்பெல்லாம் இருக்க வாங்கி எல்லாம் இல்லை, வீட்டுல கிளறி கட்டுப்படியாது. நான் ஒழிச்செல்லாம் வைப்பேன், வேற 2 பேரும் தீத்துருவா. ஆமா ஆமா அப்புறம் அவ சொல்லுவா, அப்பாவுக்கு வைக்காமே என்ன நீ ஒரு அப்பா அப்படி எல்லாம் சொல்லுவாரு. 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிறது பால்கோவா. ஆமா பால்கோவா சண்டே கொஞ்சம் சொல்லலாமா? இல்லை அது ஃபர்ஸ்ட் ஒரு இது கேளுங்க. திருவான்மூர் வச்சு சின்ன பசங்க பர்த்டேக்கு வரும், வீட்டுக்கு வரும், சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வரும். ஒரு குழந்தை வந்து சாக்லேட் கொடுத்தான். சரி நான் ஒன்று எடுத்துட்டு அவனுக்கு கவரில் கொஞ்சம் பணம் போட்டு கொடுத்தேன். அப்புறம் எனக்கெல்லாம் தட்டு நீட்டும். சின்ன பசங்கன்னா அவனே எடுத்து கொடுப்பான். ஏன்னா நிறைய எடுத்துக்கோ இல்லையா, குழந்தை கொடுக்கல போயிட்டான். அவன் போயிட்டான் உடனே முகுந்து இல்லை ஓடி வந்தான், அப்பா அந்த சாக்லேட் வச்சிருக்கா, எனக்கு ஒன்று தான்ப்பா கொடுத்தான் கொடுப்பான்னா. ஐயோ சாரிடா வாயில போட்டுட்டேன்னா, நீலாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொன்னான். பாவம் என்ன அப்புறம் தான் அடாடா என்னடா அப்படி இருக்கணும்னு தான். அந்த 1 கிலோ நீங்கள் இது வாங்கி வச்சிங்கன்னா பால்கோவா வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு அவன் தரப்பான், எனக்கு தெரியாமல் கொஞ்சம் குறையும், அடுத்து நான் தரப்பேன் குறையும். இப்படி தீர்த்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். இவங்கெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, பொண்கள் ஒய்ஃப் எல்லாம். எங்களை போல கஷ்டம். ஆனா நீங்க வந்து அவரோட மறைவுக்கு அப்புறமா ஸ்வீட் சாப்பிட்றதுக்குன்றதே விட்டுட்டீங்களா? அப்புறம் இருக்கு அது இது பண்ணுறது. இவரும் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சுட்டா, அவரால் சாப்பிட முடியல. சாப்பிட்டேன்னா அழுகையாக தான் வரும். அவனோட இப்போ இது பண்ணுறச்சே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தா இல்லையா, அப்புறம் நான் பண்ணுறதே இல்லை. கோவிலுக்கு போகிறதே நிறுத்திட்டோமா. அதாவது ஏன்னா அவன் கோவில் வேண்டிக்கணும் போவோம் அவனுக்கோசரம். அப்புறம் கொஞ்ச நாள் போக முடியல, அப்புறம் தான் சரி அப்புறம் கொஞ்சம் இப்போ போக ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம் இப்போதான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம். இங்கே வரச்சே கூட எல்லாரும் சொல்லுவாங்க கோவிலுக்கு வாங்க எல்லாம். முகுந்து சொன்னதே எனக்கு ஞாபகம் வரும். கோவிலுக்கெல்லாம் போகிறச்சவே அம்மா வேண்டிப்பா அப்படின்னு அந்த இது வந்து எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்தும். அதனால தான் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த நம்பிக்கை அது எனக்கு ரொம்ப டார்ச்சர். அது கொஞ்ச நாளைக்கு இருந்தது எனக்கு மனசுல. அதனால அந்த கோபம் வந்து கடவுள் மேல போகும்போது வேண்டாம் கும்பிட வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு இது. ஆனா காலம் வந்து எல்லா காயத்தையும் ஆத்தும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலை உருவாகும். அந்த இடத்த எதாலையும் நிரப்ப முடியாது, ஆனா நம்ம ஏத்துக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க, நம்ம அவங்க பிள்ளைய வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க, நிறைய அதை பத்தி பேசுறாங்க இல்லையா? இப்போ அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறத பார்க்கும்போது எப்படி இருக்குமா உங்களுக்கு? இல்லை இது பெருமையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து, யூஏஇ, துபாயிலேருந்து, எல்லா இடத்துலேருந்து, கனடாலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது ஃபிலிம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹாங்காங்லேயும் ரிலீஸ் ஆச்சு. அங்கேயும் பார்த்துட்டு சின்ன பொண்ணை இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, முகுந்தோட சிஸ்டர்னு. இப்படி போயின்னு இருக்கு. அதான் எங்களுக்கு இப்போ இதுவாக தான் இருக்குது. சினிமா வந்து நாங்கள் வேண்டான்னு சொன்னதை தவிர இப்போ ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிறது. சின்ன வயசில் நான் வந்து 10-12 வயசில் இருந்த பசங்கள்லாம் இப்போ எப்படி என் நம்பர் கிடச்சதோ எல்லாம் ஃபோன் பண்ணி உன் பையனோட இது பார்த்தேன்டா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. அவங்களுக்கு இப்போ அதான் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வரணும்னு ரொம்ப ஆசை. எப்படி இவ்வளோ நாள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பெனிஃபிட் ஆனதெல்லாம் இவருக்கு தான். அப்படியா? ஆமாமா. ஆமா, உங்க ஜாடு தான் உங்க பையன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. யார் ஜாடு சார்? முகுந்த் அவர்கள் உங்க ஜாடு தான் இல்லமா? என் பேர் ஆமா எல்லாம் சொல்லியிருக்காங்களா? அது நிறைய பேர் சொல்லியிருக்கா. பட் பேத்தியும் உன் ஜாடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது சொன்னாங்க. அம்மாவே சொன்னா, இந்துவே சொல்லுவா. உங்களோட மருமகள் பத்தி சொல்லணும்னா, அந்த சம்பவம் 2014 அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த டைம்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா? இது ஆக்சுவலாக அவளோட ஃபோன் வந்து ஏதோ ப்ராப்ளம், ஒர்க் பண்ணல. அவங்க அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணி 26 ஏர்லி மார்னிங் 1:30க்கு பார்த்தீங்களா ராஜு, பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லையே சார் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஃபோன் வரலன்னா. அப்புறம் நான் பேப்பர் வாங்கிட்டு வந்தபோது பார்த்தா ஃபஸ்ட் பேஜில் இல்லை, 4th பேஜில் இருந்து ஆஃபீஸர் ஃப்ரம் பெங்களூர் மார்ட்ரேட்னு. அப்போத்துக்குள்ளே அவங்க அண்ணா வெள்ளூரில் சிஎம்சியில் டாக்டராக இருக்கார். அவருக்கு தெரிஞ்சு அவர் பாவம் கார் எடுத்துன்னு உடனே பெங்களூர் போயிருக்காரு. அவன் அண்ணா போய் தட்டுச்சு, இந்துக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு. சொன்னது அவளுக்கு ஸ்டேட் ஆஃப் ஷாக், அப்படியே ஒன்றும் புரியல. அப்புறம் அவன் அண்ணா தான் இது பண்ணி அப்புறம் இங்கே மெட்ராஸ் கூட்டின்னு வந்தார். அவங்களுக்கு தெரியாது அப்போ ஒன்று. அவங்க சென்னை வரதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஃபோனில் தான் சொல்லியிருக்கோம் சொன்னால். அப்புறம் அதான் 7 மணிக்கு மீடியாலாம் வந்துட்டாங்க காலையில். ஸோ அப்போயே எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா அது 25th ஈவினிங்கே நான் நம்பல. அப்பா இருக்க நான் சொன்ன உடனே வாங்கோ நம்ம போய் ஸ்லோகம் சொல்லலாம்னு சொன்னேன். நான் அப்ப இருக்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வந்து இருக்க ப்ரே பண்ணிக்கலாம், நான் இதெல்லாம் இருக்காது, முகுந்தா இருக்காதுன்னு. ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், இதெல்லாம் இன்ட்யூஷன் வரும். ஸோ இன்ட்யூஷனே வரல எனக்கு. இந்த மாதிரி ஒரு மனசுல அப்படி தோணும். முதல்ல அவனுக்கு அடிபட்டப்போ எனக்கு இன்ட்யூஷன் இருந்தது. எந்த டைம் அடிபட்டப்போ? 2013ல அவனுக்கு அடிபட்டதுக்கு முன்னால நீ ஜாகிரதையா இருந்துக்கோ நான் இருக்க அப்போ சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது வரப்போறது உனக்கு இருக்க டைம் சரியில்லை, ஜாகிரதையா இருந்துக்கோ எல்லாம் சொன்னான். அப்ப இருக்க அது அது இது பண்ண ஏதோ இது என்ன ட்ரில் போயிட்டு வந்துட்டு சேஃப்டி கேட்ச்க்கு ஏதோ கமாண்ட் கொடுப்பாங்க போல. சேஃப்டி கேட்ச் போடுச்சு, தெரியாம யாரோ ட்ரிகர் அமுக்கிட்டாரு. அது எங்கேயோ பட்டுட்டு இவன் முதுகுல ஏறி எடுத்து புல்லட். அமரன் படத்துல இந்த சீன் இருந்தது. அப்போ அது உண்மை இல்லையா? அப்புறம் அவன் என்ன சொல்லிட்டான், சிஓட்ட போய் சொன்னான், சார் நான் எம்ஹெச்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அந்த சோல்ஜர் வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க, நான் வந்து ஊரில் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டான் மாமனார். அவர் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதெல்லாம் பண்ணிட்டாரு. எங்களுக்கெல்லாம் தெரியாது. திருப்பி சென்னைக்கு வந்துட்டு ஊருக்கு போனான். சென்னைக்கு வந்தபோது சூட்கேஸ் எடுக்க போச்சு. அப்படின்னா என்னடா அது என்ன இப்போ இந்து சொன்னாப்பா அவருக்கு புல்லட் அடிபட்டிருக்குன்னு. என்னடா சொல்லக்கூட இல்லையே அப்படின்னு. இல்லை எங்களுக்கு இப்போ ஆக்சுவலி எங்கிட்ட சொன்னான், இவர்கிட்ட சொல்ல. ஏன்னா ஆமாம் எங்கிட்ட சொல்லியிருந்தான் இந்த மாதிரி அடிபட்டிருக்குமா. அப்போ நான் சொன்னேன் வெள்ளூரில் அண்ணா டாக்டர் தான், ஸோ நீ அங்கே இங்கே வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன் நான். பட் அது இருக்க இவர்கிட்ட சொல்லலை அது. பட் எங்கிட்ட சொல்லியிருந்தான் வெள்ளூரில் டாக்டர் இருக்கா, அப்புறம் சிஎம்சியில் இருக்கா, அவன் அண்ணா இருக்கு இது டாக்டர் தான், ஸோ அதனால அங்கே வந்துடும் இங்கே வந்துடும் சென்னை வந்துடும். நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஆமாம்மா பெருசாக எடுத்துக்கல. இல்லைம்மா அந்த 2014லேயே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்தவுடனே என்ன கேட்டிருக்கான் எல்லார்ட்டையும், யாராவது ரீசெண்ட்லி மேரிட் யாராவது இருக்கீங்க, 2 பேர் இருக்காங்க, சரி நீங்கள் மேக் டீ ஃபார் அஸ், நாங்கள் போய் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அங்க லாஸ்ட் அதான் சோபியான்ல அந்த ப்ராஜெக்ட்ல அந்த இதும்போது இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்கள கேம்ப்லயே விட்டுட்டு நீங்க டீ போட்டு வைங்க நாங்க முடிச்சிட்டு வந்துருவோம்ட்டு. இல்ல அதெல்லாம் அப்புறம் அவ வந்து சொன்ன அப்புறம் தான், இவன் செத்து போன அப்புறம் அவ வந்து சொல்றா இந்த மாதிரி எல்லாம் சொன்னா சாப்னு சொன்னா அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி முதல்ல எல்லாம் தெரியாது என்ன நடந்ததுன்னு, எங்களுக்கு ஒண்ணுமே விஷயம் இல்லை, ஒண்ணுமே தெரியாது. பட் அப்புறம் இவ வந்து சொன்னா இந்த மாதிரி இவெல்லாம் வந்தா இல்லையா, அப்போ ஒருத்தனை வந்து போர்ட்ரேட் எல்லாம் எடுத்துட்டு வரைச்சே அவ தான் சொன்னான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னான்.
ஓகே. ஆமா ஸோ உங்களுக்கு மீடியாலலாம் எல்லா நியூஸும் வரும்போது உங்களால அதை ஏத்துக்கிடவே முடியல. ஆமாமா, இல்ல ஏத்துக்க முடியல. அப்படின்றதுதான் உங்களோட ஆமாமா, நம்பிக்கை. ஏத்துக்க முடியல. பதில் எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ம். கேட்டுன்னு அவன் சொல்கிறத தலையாட்டிகிட்டே இருப்பான், அவ்வளோதான். ம். நாங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ தான் மேஜர் ரவின்னு அந்த பிக்கெட் 43 ஃபிலிம் ம். எடுத்தார் இல்லையா, அவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஷூட்டிங் போது காஷ்மீரில். கேட்டார், வரதராஜன் எனக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது, நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கேளுங்க பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஆனால் நிறைய பேர் தே வாண்டட் டு ஹெல்ப் அஸ். பட் எங்களுக்கு விவர் இன் ஷாக். 13 நாளும் எங்களுக்கு வந்து நன் ஆஃப் அஸ் க்ரை, யாருமே அழலை. எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காக தான் இருந்தது, ஏதோ ஆயிடுது அப்படின்னு. இட்ஸ் ஆல். அந்த 13 நாட்கள் கடக்கிறது அப்படிங்கிறது உங்களோட மனநிலை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை கடந்தீங்கம்மா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே தெரியலையேம்மா. அதனால தெரியல எனக்கு. அதிர்ச்சி. அவன் வருவான் தான் இருந்தது. முகுந்தோட இது பார்க்கறச்சே கூட எனக்கு அவன் மூஞ்சி மாதிரியே தெரியல எனக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு இதுவும் தெரியல இப்போ. அதனால ஷாக்காக தான் இருந்ததே தவிர்த்து வந்துருவான் எங்கேயான்னு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. எங்கள் மனநிலையெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா So, நிறைய ஆமா. பேர் வந்து பார்ப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அந்த சிஓ வந்து எங்களை வந்து பார்த்தாரு. இருந்தாலும் நம்பிக்கை இல்லை எனக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி பார்டர்ல நாட்டுக்காக போராடும் போது புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்லப்பா ஒரு ட்ரெஸ், அதை மீறி என்ன நடந்தது அங்க அப்படின்றது சொன்னாங்களா? ஆக்சுவலாக 2010 ஆக்சுவலா இந்த மாதிரி பார்டர்ல நாட்டுக்காக போராடும் போது புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்லப்பா ஒரு ட்ரெஸ், அதை மீறி என்ன நடந்தது அங்க அப்படின்றது சொன்னாங்களா? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? ரெஸ்பெக்ட்.